ஃபர்ஸ்ட் லேடி மேயர் ஆஃப் சென்னை அகலே சந்தானம் எங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா. சார் இன்றைக்கும் வந்து ரிப்பன் பில்டிங்கில் அவங்க பேர் இருக்குது. மாப்போசி எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், ரோடே இருக்குது. ஆமாம். கொல்லுப்பாட்டி அவங்களாம். எம்ஜிஆர் சாருக்கு நியூஸ் போய் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு முதல் பேரம் பிறந்திருக்காங்க, ஷூட்டிங் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுறாங்க, நானே ஹாஸ்பிட்டல் வரேன். சந்திரோதயம் ஷூட்டிங் நானே ஹாஸ்பிட்டல் வரேன். வந்து தாத்தா என்ன பண்ணுச்சு, அப்போது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முருகர் கோயில்லையுமே அர்ச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. அவர் எம்ஜிஆர் சார் வந்து தான் ஃபர்ஸ்ட்டு சங்கில் பால் கொடுத்தது அவர் தான் எனக்கு. அப்படிங்களா சார்? குழந்தை பிறந்தாச்சு, அப்போ தான் பிறந்திருக்கேன். அவர் தான் பால் கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து பன்றி பாயமாக கொடுக்குறாரு. ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன, இவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் சார், ஃபியூச்சர் சிஎம் இவர் தான் நடிகர் திலகம், இது எதுவுமே தெரியாது. தாத்தா வந்து மெயின்டைன் பண்ணது என்னன்னா, ஆக்டர்ஸ் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. எம்ஜிஆர் சாரே வந்ததில்லை. நாங்கள் தான் போவோம். எதனால சார் இந்த ஒரு? தாத்தாவும் போகாது. இப்போ போய் நீ இதெல்லாம் போய் சொன்னா கூட சில இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஓ அப்படியா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் வேல்யூ. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் அப்படியா. இது முன்னாடி சொல்றதுல எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது. நிறைய கடன் இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட சூசைட்லாம் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. இதெல்லாம் என் பையன் பார்த்துட்டான். அவன் வந்து எந்த வயசில் பார்க்கக்கூடாதோ அந்த வயசில் பார்த்துட்டான். ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே உங்களை வந்து ஸ்ருதிகா சிங் நமக்கு அப்பாவாக தெரியும். இப்போது ரீசெண்டாக உள்ளவங்களுக்குலாம் த்ரிஷா மேமோட அப்பாவாக தெரியும். நிறைய படங்களில் நீங்கள் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஆனால் 70s 80s இருக்கு இல்லையா, அதில் வந்து வேலுமணி சாரோடைய ப்ரொடியூசர் வேலுமணி சாரோட மிகப்பெரிய லெஜெண்ட் அவங்க. படகோட்டி படம்லாம் வந்து இன்னமும் வந்து இப்போ ஊர்களில் போயிட்டு தாத்தா கிட்ட அப்பா கிட்ட சொன்னால் அப்படி வியந்து போய் பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும், கேஆர் விஜயா மேம், சரோஜா தேவி மேம், இவங்க எல்லாரோடையும் அவ்வளோ க்ளோஸாக அவங்களோட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. தாத்தாவுடைய நினைவுகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது? ஆக்சுவலி எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது எப்படின்னா, நான் வந்து பிறக்கும் போது சந்திரோதயம் ஷூட்டிங், அதான் எம்ஜிஆர் சாரோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தாத்தாவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கிராண்ட்சன், முதல் பேர். அண்ட் தாத்தா மிகப்பெரிய முருக பக்தர். அதெல்லாம் சரவணா ஃபிலிம்ஸ் இல்லை, எங்களோட எம்பளமே முருகர் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணால், எம்ஜிஆர் சாருக்கு நியூஸ் போய் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு முதல் பேரம் பிறந்திருக்காங்க, ஷூட்டிங் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுறான், நானே ஹாஸ்பிட்டல் வரேன். சந்திரோதயம் ஷூட்டிங் நானே ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுச்சு, அப்போது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முருகர் கோயில்லையுமே அர்ச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. சூப்பர் சார். ஸோ பேர் வச்சு தாத்தா வச்ச பேர் வந்து உண்மையான நேம் நான் இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறேன், இதுவரை சொல்ல, வேல் அழக பிரபு. முருகரோட பேர் தான் என்னோட பேர். ஸோ தாத்தா வச்ச பேர் இது. என் வீட்டில் மேக்ஸிமம் இப்போ எல்லாம் பிரபு தான் கூப்பிடுவாங்க, பிரபு தான். அண்டு ரவீந்திரன் அப்படின்றது ஸ்கூல் நேம். ரவீந்திரன் ரவி ஆகி அதுக்கப்புறம் ஜீவா படத்துக்கு அப்புறம் ஜீவா ரவி ஆயிடுச்சு. இப்போ எதனால சார் தாத்தா வச்சு? எவ்வளோ அழகான பேர் அது, வேல் அழக பிரபு. இல்லை, அது வந்து ஒன்று நான் சொல்கிறேன், அம்மா சைடு தாத்தா, அம்மாவோட அப்பா தான் தாத்தா. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா சினிமா. அப்பா சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன், படிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு லேடி மேயர் ஆஃப் சென்னை அகலே சந்தானம் எங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா. இன்றைக்கும் வந்து ரிப்பன் பில்டிங்கில் அவங்க பேர் இருக்குது. மாப்போசி எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க, ஃபஸ்ட்டு லேடி மேயர். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? ரோடே இருக்குது. கொல்லுப்பாட்டி அவங்களாம். அவங்க அப்புறம் டாக்டர் சாந்தா மேடம், கேன்சர் இன்ஸ்டியூட். இவங்கெல்லாம் வந்து நம்மளோட அப்பாவோட சைடு. என் ஃபாதர் சைடு இது, என் மதர் சைடு அது. இதுதான். இதை முதல்ல நான் இன்டர்வியூஸில் சொன்னதே இல்லை. கிரிக்கெட்டே நான் இப்போ தான் சொல்கிறேன். அண்ட் பெருமை தான். ஏன்னா நம்ம வந்து என்னென்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தான், அவங்க பேரை கெடுக்காமல் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். சரி, அவங்க சைடு இந்த சைடில் வந்து இவங்க இருக்காங்க, இந்த சைடில் இவங்க வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணான், சினிமாவுக்கு என்ன பண்ணால், சினிமாவில் என்ன பண்ணான், இதுதான். ஸோ பேசிக்காக வந்து சினிமாவும் வராது, பிளட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனல் சைடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போது எம்ஜிஆர் சார் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற. ஆமாம், சொல்ல மாதிரி அது என்னென்னா, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு நான் பிறந்தாச்சு, எம்ஜிஆர் சார் கூட பண்டிரி பாயம்மா வராங்க. ஓஹோ. ஸோ அது வந்து அவர் எம்ஜிஆர் சார் வந்து தான் ஃபஸ்ட்டு சங்கில் பால் கொடுத்தது அவர் தான் எனக்கு. அப்படிங்களா சார்? குழந்தை பிறந்தாச்சு, அப்போ தான் பிறந்திருக்கேன். அவர் தான் பால் கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து பன்றி பாயமாக கொடுக்குறாங்க. அதே டைமில் தமிழ்நாட்டில் அத்தனை முருகர் கோயிலையும் அர்ச்சனை நடக்குது.
இப்படி பிறந்தவனா born with a என்ன சொல்லலாம் பிளாட்டினம் ஸ்பூன் கூட சொல்லலாம். பிளாட்டினம் ஸ்பூன். ஆமா, சில்வர் ஸ்பூன் கிடையாது, பிளாட்டினம் ஸ்பூன். பீக் அப்போ. ஏன்னா எம்ஜிஆர் சார் அவருடைய கையால வந்து பால் வாங்கி குடிச்சிருக்கோம் அப்படின்னா தாத்தாவோட இதுவும் பீக் என்னன்னா, ஒரு பக்கம் படகோட்டி, ஒரு பக்கம் வந்து குடியிருந்த கோயில், ஒரு பக்கம் வந்து பாடும்படம், சிவாஜி சார் படம், எம்ஜிஆர் சார் படம், பதிபக்தி, பாகப்பிரிவினைன்னு வரிசையா படம் போகுது. அண்டு எங்களுக்கும் எம்ஜிஆர் சார் தான் போட்டி. குடியிருந்த கோயில் நடிச்சாருன்னா படகோட்டி, அந்த பக்கம் வந்து ஏவிஎம்ல அன்பேவா, இப்படி இருக்கும் காம்படிஷன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு 1-2 பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே, அந்த பாட்டெல்லாம் கேட்டால் வந்து அவங்க இல்லை, நான் சொல்றது அவங்க அது பழசு கிரிஞ்சுன்னு நினைக்கிறாங்களே தவிர ஒன்ஸ் உட்காந்து அதை கேட்டுட்டாங்கன்னா டெஃபரெண்ட் அந்த பாட்டை தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க யாருமே அதிகமாக அந்த பாட்டை கேட்கறது கிடையாது. ஏன்னா நம்மளும் வந்து போய் சொல்லுவோம், சோஷியல் மீடியாவில் அந்த பாட்டை அதிகமாக வைக்கிறதும் இல்லை. முதல்ல ஒளியும் ஒளியும் இருக்கும், அப்போ பார்த்துருவாங்க அதை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மலர்ந்து மலராத சாங் ஈக்குவலாக ஒரு சாங் இது எங்கேயுமே கிடையாது. தொட்டால் பூ மலர் மாதிரி ஒரு மாஸ் சாங் எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ நிறைய சாங்ஸ் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. தாத்தா படம் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து அதில் என்ன மீனிங் இருக்கும், காற்று வாங்க போனேன் எல்லாமே எம்ஜிஆர் சாங், எல்லாம் சந்திரோதயம் சாங் கூட பாருங்க, எல்லாமே குடியிருந்த கோயில் சார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, எல்லாம் பாட்டே போதுமே சார். லைஃப் என்னன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி மறைந்த சிஎம் ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்காங்க குங்கும பொட்டின் மங்களம் சாங் குடியிருந்த கோயில். ஆமா. ஸோ எல்லாரோடையுமே தாத்தா இருந்துட்டோம். நாங்கள் தாத்தாக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பழைய நடிகர் பாலையாண்ணன், அப்புறம் எஸ்பி சுப்பையா சார், அதுக்கப்புறம் நாகேஷ் சார், எம்ஆர் ராதாண்ணன், அண்ட் விஎஸ் பாலையா, அப்புறம் இவர் விஎஸ் ராகவன் சார், இவங்க எல்லாமே வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட். தாத்தாவோட படம் பாகப்பிரிவினையில் பார்த்தா கூட எல்லாருமே இருப்பாங்க. சரோஜதேவி அம்மா ஆஸ்தான ஹீரோயின் அவங்களுக்கு. ஸோ அதிகமான படங்கள் வந்து எம்ஜிஆர் சார், சரோஜா தேவி அம்மா, சிவாஜி கணேசன் சார், சரோஜா தேவி அம்மா அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இவங்க சிஎம் ஜெயலலிதா ஒரு டீவியேஷன் ஆச்சு. பட் இருந்தாலுமே அது பொற்காலம், எனக்கு தெரிஞ்சு அது கோல்டன் பீரியட். அது ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி, ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம் ஆடுறாங்க ஹீரோயினா, ஒரு பக்கம் சரோஜதேவி ஆடுறாங்க, எம்ஜிஆர் ஒரு பெரிய ஜாம்புவான், இந்த பக்கம் எம்ஜிஆர் சார், இந்த பக்கம் சிவாஜி சார், இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார், எனக்கு மிக சிவகுமார் சார், எனக்கு பிடித்த நடிகர்னா முத்துராமன் சார், ரங்காராவ் சார், கேரக்டர் ஆர்டிஸ்டில் சொல்கிறேன். நாகேஷ் சாரும் பிடிக்கும். பட் எனக்கு நான் ஒரு குணச்சித்திர நடிகராக வளர்ந்துட்டு வரும்போது இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிறது. நாகேஷ் சாரோட அந்த ஒரு பாடல் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். நாகேஷ் சார் வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆக்சுவலி வளர்ந்தோன்னா எப்படின்னா ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வருவார். அப்போ வந்து நாகேஷ் சாருக்கு உடம்பு சரியாத டைம், நிறையா பிளட்லாம் வாமிட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் ஆச்சுல. அப்போ வந்து அவர் தேடிட்டு வர, அப்போ தான் வந்து டாக்டர் சொல்லி ஷூட்டிங் போகிறார் குவைட்டா. ஆனந்த் பாபு, அப்புறம் ஒரு தம்பி, இன்னொரு தம்பி, 3 பேர் இருப்பாங்க. ரஜினா ஆண்டி. அங்கே எங்கள் வீடு இந்த ஆழ்வாப்பேட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் நாங்கள் வந்து ஈவினிங் ஆனால் நாங்கள் அங்கே தான் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கோம். இப்படி தான் வளர்ந்தோம். சந்திரபாபு சார் வீட்டில் கொஞ்ச நாள் இருப்போம், கேர்விஜி அம்மா வீட்டில். சினிமாக்குள்ளே தான் வளர்ந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் நான் இருக்கேன், அவ்வளோதான். பட் இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயம் ஐ திங்க் ஃபஸ்ட்டு பெட்டர் டுடே தான் சொல்கிறேன். நிச்சயமா சார். இப்போது எல்லாரையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம். எல்லா லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க, போயிருக்காங்களா சார் எல்லாரோடையும்? அதுதான் இது இன்னும் ஒரு பியூட்டினா, தாத்தா வந்து மெயின்டைன் பண்ணது என்னன்னா, ஆக்டர்ஸ் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. எம்ஜிஆர் சாரே வந்ததில்லை. நாங்கள் தான் போவோம். எதனால சார் இந்த ஒரு? தாத்தாவும் போக மாட்டாங்க. நான் என்னன்னா எதனாலன்னு இல்லை, அவர் ஒரு டிசிப்ளின் வச்சுருந்தார். அப்போ என்னன்னா நம்ம வீட்டில் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாம் சின்ன பசங்க, எல்லாமே மாமா, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க. இவங்க யாருமே கெட்டு போகக்கூடாதுன்னா. அதே சமயத்தில் எம்ஜிஆர் சாருமே சரி, சிவாஜி சார் 2 பேருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க யாருமே ஷூட்டிங் கூப்பிட்டு வரக்கூடாது, பசங்க படிக்கணும், படிப்புன்னு ஒன்று இருந்து அது வரும். ஏன்னா அவர் எம்ஜிஆர் சார் கஷ்டப்பட்ட விஷயம், சிவாஜி சார் கஷ்டப்பட்டு எல்லாமே தாத்தாக்கு தெரியும். தாத்தாட்ட என்ன சொல்லுவார்னா, முதலாளி தான் கூப்பிடுவார் தாத்தாவை. முதலாளி இவங்கெல்லாம் வேணாம், அவங்க ஷூட்டிங் வேணாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் கூட்டு போனோம், அன்பாக பேசி சீக்கிரம் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படி டிசிப்ளின்டாக அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்களும் வரல, தாத்தாவும் கூப்பிடல, நாங்கள் போவோம், நாங்கள் எல்லார் வீட்லேயும் இருப்போம். ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன, இவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் சார், ஃபியூச்சர் சிஎம் நடிகர் திலகம், இது எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் சின்ன பசங்க, அவங்க வீட்டில் போய் விளையாண்டுருப்போம் ஜாலியாக. காலம் ரொம்ப விசித்திரமானதுன்னு சார், பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. இப்போ போய் நீ இதெல்லாம் போய் சொன்னால் கூட சில இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஓ அப்படியா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் வேல்யூ. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் அப்படியா அங்கே நீங்கள் இருந்தீங்களா, அங்கே வளர்ந்தீங்களா அப்படின்வாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இவங்களோட ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. சார், ரொம்ப ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கீங்க. ரொம்ப மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம். ஆனால் ஏன் சார் வந்து குடும்பத்துக்குள்ளே திருமணம் செய்யாமல் காதல் திருமணம் செஞ்சீங்க? இல்லை, அது ஆக்சுவலி என்னென்னா, அங்கேயே நம்ம அப்படி இருந்திருந்தோன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க ஒரு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை வந்து அவங்களே பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பட் எல்லாமே அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டு குடும்பன்றது கலைஞ்சிருச்சு. சித்தி சித்தப்பா அவங்க தனியாக போயிட்டாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா தனியாக வந்துட்டாங்க, தாத்தா பாட்டி தனியாக வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வரும்போது என்னென்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அந்தந்த இடத்துல என்னென்னவோ அதுதான் நடக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பட் நான் இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் இப்போ எங்கள் ஒய்ஃபை வந்தவங்க தான்.
வேறு யார் வந்திருந்தாலும் நான் இந்த அளவுக்கு இருப்பேனான்னு தெரியாது. எனக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கி நான் அவங்க கூட உட்காந்து முழுசாக பேசுகிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். எந்த உரிமை இல்லாமல் நீங்கள் பேசும்போதே அவ்வளோ ஹாப்பியோட பேசிட்டு இருக்கீங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். அதே மாதிரி எனக்கு பையன் அவனும் சொல்கிறேன், டேரக்டர் அன்பறிவு பண்ணாப்புல, இப்போ சந்தி இப்போ தெலுங்கு செகண்ட் படம் பண்ணாங்க, 3வது தமிழ் தான் பண்ண போகிறாப்புல. ஸோ அட்லியோட அசிஸ்டண்ட். ஸோ அவரும் வந்து நான் வந்து இது வேணும்ப்பா அது வேணும்ப்பா கஷ்டத்தை புரிஞ்சு வளர்ந்தேன். நம்ம சாதாரணமாகவே நாங்கள் அப்படியே வந்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அவனுக்கும் வந்து பயங்கர பெயின்ஃபுல் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ண முருகதாஸ் சார் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் என் தம்பி மகேந்திரன் இருந்தார்ல, அவரும் என்ன சொன்னால் கஷ்டப்பட்டு வந்தால் தான் அந்த வேல்யூ தெரியும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேல்யூ என்ன, ஒரு அசோசியேட் டைரக்டர் வேல்யூ எல்லாமே கடவுளுக்கு சமம். நாளைக்கு அவர் இயக்குனர், நாளைக்கு அவர் டைரக்டராக போகிறார். அந்த வழி தெரிஞ்சு வரட்டும் ரவின்னு. அதனால் ஃபஸ்ட் நான் சொன்னேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த பெயின் தெரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த வேல்யூ தெரிஞ்சால் அது அப்படியே அதை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. பெயின் தெரியாமல் ஈஸியாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது வேல்யூ தெரியாது. நாளைக்கு அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும். இதுதான் சிம்பிள். அந்த விதத்தில் என் பையன் நல்ல பையன், நல்ல ஒய்ஃப், அது பெஸ்ட். அது இதுக்கு மேலே நம்ம சொத்து கெத்து எதுவுமே தேவையில்லை. என்ன இருக்கோ கடவுள் கொடுத்துட்ருக்காரா அப்படியே போய்ட்டு. பையன்கிட்ட பேசுவீங்களா உட்காந்து, நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், தாத்தா இப்படி பாட்டி இப்படி அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து ஆரம்பத்தில் அதெல்லாம் நான் பண்ணலை. ஆனால் அவனுக்கு தெரியும் நம்ம ரிலேட்டிவ்ப்பா, எல்லாமே நம்ம சொந்தக்காரன்ப்பா அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா எனக்கும் பையனுக்கும் பெருசாக இன்ட்ராக்ஷன் அந்த டைமில் இருக்காது. அம்மாவும் பையனும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து நானும் பையனும் ரொம்ப க்ளோஸ். பையன் என்ன சார் சொல்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க? இல்லை, என் பையனை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் மேடுன்னுவாங்க. தண்ணியே சில பேர் செதுக்கிப்பாங்க. அந்த மாதிரி செதுக்கணும் தான். ஏன்னா நான் வந்து என் பையன் வளர்கிற டைம்ல நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை பார்த்தேன். இது முன்னாடி சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது. நிறைய கடன் இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட சூசைட்லாம் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. இது சொல்கிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் தள்ளப்பட்டேன். ஸோ பட் அதுக்கு எப்படி அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்தேன் பாருங்க. அதுலேருந்து வெளியே வரும்போது நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி தைரியம் சொல்கிறேன். அது தப்பு, அந்த ஒரு நொடி தாண்டிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு, அதோட உங்கள் லைஃப் முடியாது. நானே முட்டாள்தனமாக அது மாதிரி நினச்சேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கிடையாது, அது மாதிரி லைஃப் இருக்குது, முட்டி மோதி வெளியே வந்துடலாம். பட் அது எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஃபேஸ் லைஃப்பில் வரும். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரும். இதெல்லாம் என் பையன் பார்த்துட்டான். அவன் வந்து எந்த வயசில் பார்க்கக்கூடாதோ அந்த வயசில் பார்த்துட்டான். ஸோ சாரி அதனால் இப்போ வந்து அவன் வந்து அந்த பார்த்ததுனால அவனுக்கு வந்து இப்போது எது வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, கஷ்டம் இல்லை அவனுக்கு. நம்ம ஒரு டேரக்டர் அப்போ என் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறான், அப்பா நான் வந்து டேரக்டராக போனோம், வேணாம்ப்பா ரொம்ப கஷ்டமான வேலை அது அப்படின்னு. நான் நடிகன் கூட தப்பிச்சிடுவான். டேரக்டர் சாதாரண விஷயம் இல்லை, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நாளைக்கு ஒரு சின்ன தப்புனா எல்லாமே உன் தலைமையில் விழுவும், படம் ஓடணும், நிறையா இருக்குது. வேணாம் அஸ்வின், நிறையா பேருக்கிட்ட நீ ஒரு படியும் ஏறி இறங்க உன்னால் முடியுமா, நீ தாங்க மாட்டே, நீ தாங்குறீங்களோ நானும் அம்மாவும் தாங்க மாட்டோம், இப்படி தான் பேசி இல்லைப்பா நான் பண்ணுறேன். அவன் ரொம்ப ஃபேமாக இருந்தான். ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எடுக்க பைசா கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தோம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான். அப்பவும் எங்கிட்ட பெருசாக பேங்க்கில் சேவிங்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நான் வந்து நார்மலாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மந்த்லி சேலரி, நான் என்ன முடியுமோ அது கொடுத்தேன். என் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் கொடுத்தாங்க. பட் அவனோட அதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைட்டில் எனக்கு ஏன் வந்து உட்காருதுன்னா அதான் சொல்கிறேன். அங்கேருந்து அவன் பிடிச்சிட்டான் நல்லா. அப்புறம் ஃபாக்ஸ் பிக்சர்ஸ் ராஜாராணி ஆரம்பிக்கிறாங்க. ராஜாராணி ஆரம்பிக்கும் போது ஃபாக்ஸ் பிக்சர்ஸ்க்கு ஹெட் யாருன்னா என்னோடய ஓன் பிரதர் மகேந்தர். அவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இப்படின்றதுக்குள்ளே அஸ்வின் உள்ளே எடுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு. பட் பண்ண மாட்டார். ஏன் சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு வரணும்னு நினைக்கிறவங்க, மெரிட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நான் இப்போ விஜய் டிவியில் வந்தால் கூட எல்லா சீரியல் பண்ணால் தம்பி இருக்கார் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா விஜய் டிவி அந்த மாதிரி கிடையவே சொன்னோன்னே எடுத்துக்கிற சேனலும் விஜய் டிவி கிடையாது. மெரிட், உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, உனக்கு ஆடியன்ஸ் உன்னை பிடிக்குதா, மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட், அவர் அடுத்த சீரியல்லையும் போடுங்கன்னு இப்படி தான் நான் சீரியல் பண்ணேன். ரமணகிரி வாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அட்லி சாருக்கு கதை வசனம், மெர்சல் தெரி, அவர் தான் எனக்கு காட்ஃபாதர். என்ன என் மேலே நம்பிக்கை வச்சது. ஒரு களிமண்ணை நான் ஒரு நடிகன் ஆக்குறேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம களிமண் தான், பட் இருந்தாலும் அங்கங்கே கற்றுக்கிட்டது ஒரு படத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை பார்த்ததுனால அவனுக்கு வந்து கஷ்டப்படணும், இது கஷ்டப்பட போகிறோன்னு தெரிஞ்சு தான் வந்து ஃபீல்டுக்கே வரான். ஸோ அங்கே போய் சேர்றான். முருகதாஸ் சார் இருக்கார், பார்க்குறாரு. அந்த பையன் டெய்லி என்னடா நிற்கிறான், அந்த பையனை அவனை சேர்த்துங்கடா சொல்லி உட்கார வைக்கிறாரு. லஞ்சுக்கு என் பிரதர் உள்ளே போகிறாப்புல. என் பிரதர் அவனை பார்த்து, நீ என்ன இங்கே அப்படின்னு, இல்லை சித்தப்பா அப்படின்னு சொன்னால், முருகதாஸ் சித்தப்பாவா அப்படின்னு, எங்கள் அண்ணன் பையன் அப்படின்னா, முருகதாஸ் சார் சார் அதெல்லாம் இல்லை, என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னவோ அதுதான், அவன் இங்கே தான் வேலை செய்யிட்டானா, இங்கே உங்களுக்கு ஓகேனா இங்கே வச்சுங்க, ஏடிஎஸ்க்கு என்னவோ அதுதான். ஸோ எந்த விதமான மெரிட்டும் கிடையாது. அவன் அப்படி தான் வளர்ந்தான். இன்றைக்கி அவன் தனியாக இண்டிபெண்ட்டாக, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவன் ஒய்ஃப் வந்துட்டாங்க, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணி இன்றைக்கி செகண்ட் படம் 3வது படம் போகிறான். அவன் ஃபேமிலி ரன் பண்ணி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த கஷ்டத்தை அந்த வயசில் அவன் பார்த்து வந்துட்டான். சார், பையனை பற்றி பேசும்போது ரொம்ப உடஞ்சி, ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ரொம்ப ஒரு ஜோஷாக ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக பார்த்த ஒரு அப்பா கேரக்டர் நீங்கள்.
பட் ஆனா நீங்களே சடனா ஒரு செகண்ட் வந்து எல்லா அப்பாவும் டிராகன் அப்பா மாதிரி தான். எல்லாருமே டிராகன் அப்பா மாதிரி. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்கும். நிச்சயமா. அண்ட் மோரோவர் அந்த ஃபாதர் வந்து ஒரு தைரியம் சொல்லும் போது சன்னுக்கு வந்து பயங்கரமா, ஆனால் சன் பையன் தைரியம் சொன்னான். நான் இன்றைக்குமே சொல்லுவேன், அவனை பார்த்தாலே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணி முருகர் ராணி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புத்தி சொல்லியிருக்கான். சரி, இந்த இடத்துல நான் அந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். என்னன்னா எவ்வளவுதான் எந்த ஜென்ரேஷன் மாறினாலுமே சரி, காலம் காலமாக இருந்து வந்து ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது எப்பவுமே வந்து முட்டலும் மோதலுமாவே இருக்கு சார். அது என்ன ரீசனாக இருக்கும்? எந்த இடத்துல யார் விட்டு கொடுத்து போகணும்னு நீங்கள்? ஆக்சுவலாக பார்த்தா பையனை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் எந்த பையனாலும் ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க அப்பா தான். அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, அது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டைமில் புரியாது. அவன் இல்லைப்பா பண்ணிட்டேன்ப்பா, அம்மா கிட்ட தான் க்ளோஸாக கிச்சனில் போய் நோண்டுறது. இப்போ ஒரு 100 ரூபா கொடு, என் அப்பாட்ட வாங்கினேன், ஐயோ நீ வேணும் அந்த ஆள். ஆனால் ஃபுல் அஃபெக்ஷன் அப்பா மேலே வரும். அப்பாவுக்கு ஒன்றுன்னா துடிச்சிருவானுங்க. அந்த டைமில் வந்து அந்த டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்து இவன் வந்து அம்மா சைடு தான், அம்மா பையன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் தவிர, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் அவன் என் மேலே தான் இருந்துச்சு. எனக்கு லேட்டரும் நான் தெரிய வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லா அப்பாக்களுக்கும் சொல்கிறேன், இப்போ யங் ஃபாதர்லாம் இருப்பாங்க, குழந்தை பிறந்த, நீங்கள் எல்லாருமே பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உங்கள் அஃபெக்ஷனை காமிச்சிருங்க, அவங்ககிட்ட பேசிடுங்க, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படும். அதுக்கப்புறம் இப்போ நான் வருத்தப்படுற மாதிரி தான் வருத்தப்படுவீங்க. ஆனால் இப்போ நான் எனக்கு வருத்தம் இல்லை, அவன் நல்லா இருக்கான்றது ஒரு பெரிய சந்தோஷம். ஃபார் ஒரு இதுக்கு சொல்கிறேன், சப்போஸ் நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லைன்னே வச்சுங்க, நான் சொல்லாமே போயிருக்க வேண்டியிருக்கும். பையனுக்கு வந்து தெரியாமல் போயிடும், எங்கள் அப்பா இப்படி இருந்தார், இல்லை எங்கள் அப்பா நார்மலாக இருந்தார், மேலோட்டமாக நாங்கள் பேசிப்போம் தான் அவன் மைண்டில் இருக்கும். அவன் நான் வந்து அவன் மேலே உயிரை வச்சுருந்தேன், அவன் என் மேலே உயிரை வச்சுருந்து அவனுக்கு தெரியாமையே போயிருக்கும். ஸோ நல்ல விஷயமா இப்போது அதிகமாக இதை பார்த்து அவனுக்குமே தெரிஞ்சுப்பான். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டான் அவன் மேலே எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்றது. அப்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு, அப்பா ஓப்பனாக. எனக்கு வந்து இப்படின்னா வயசு பசங்க அவங்ககிட்ட போய் நம்ம என்ன இந்த பேண்ட்டை போடாதா டே அது போடுறா, அது அந்த மாதிரி அப்பா நான் இல்லை. அவன் என்னமோ ஃப்ரீயாக விட்டுரு, என்னமோ பண்ணுறான், இந்த பொண்ணு லவ் பண்ணுறான்பான்னு அவன் சொன்னான். சரிடா டேரக்ட் ரைட் கல்யாணம் பண்ணி இப்படி தான் சொன்னோம். இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தெரிஞ்ச செலிபிரிட்டியோட பொண்ணு, இவர் யாரும் இல்லை, சஞ்சீவ் இருக்கார்ல விஜய் ஃபேன், அவரோட அக்கா பொண்ணு, சிந்துவோட டாக்டர். ஸோ ஆனால் அவன் சொல்கிறான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப, ஆனால் கல்யாணம் பண்ணி டேரக்டராக உன்னை தலைகுனி வைக்கணும் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணால் பெருமைப்படுத்தினான். சத்யஜோதி ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான் அண்ட் எல்லாரையும் கொண்டு போய் நிற்க வச்சான் முன்னாடி பூஜையில். ஸோ எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவங்க பொண்ணு சைட்லேயுமே அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டோன்ற இல்லாமல் நம்ம பாரம்பரியம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா வளர்ந்தவங்க, நான் சஞ்சீவ் ஸ்ரீ சஞ்சீவ்னா சின்ன பசங்க, குட்டி பசங்க, நாங்கள் அப்படியே வளர்ந்தோம். அவங்க டான் பாஸ்கோவில் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு விஜய் சார் சஞ்சீவெல்லாம் கிளாஸ்மேட்ஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ சூர்யா சாருக்கு யார் ஃபிட்னஸோ அதே தான் ஸ்ரீக்கும் ஃபிட்னஸ். எல்லாம் ஒரு குடும்பம் தான், கலை குடும்பன்றது தனித்தனியாக எங்கேருந்தோ வரல, எல்லாம் ஒன்றா தான். அவங்கவுங்க லைனில் பெருசாகிட்டு வராங்க, இதுதான் சந்தோஷம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அட்லீஸ்ட் இப்போ நான் வந்து என் பையனை புரிய வச்சுட்டேன், சொல்லி அவனுக்கு தெரியும் அப்பானா இந்த எனக்கு கேர் இருக்குது, எனக்கு ஒருத்தர் இருக்கார் பின்னாடி, அது எல்லா அப்பாவும் புரிய வைங்கன்ற, தயவு செஞ்சு புரிய வைங்க. நான் ட்ராகனில் அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சதா பிடிக்கலான்னு தாண்டி அந்த சீன் வந்து எனக்கு கொண்டு போயிடுச்சு எங்கேயோ. அது டேரக்டர் அது அஸ்வத் மாரிமுத்துக்கு பெரிய ஹேட்ஸ். அவர் உணர்ந்திருப்பார், உணராமல் அந்த சீன் எடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த சீனில் ஜார்ஜ் சார் தவிர வேறு யாருமே அந்த சீனை பண்ணிருக்காங்க. அப்பா இருக்கேன்ப்பா அந்த ஒரே வார்த்தை தான், அப்பா இருக்கேன்ப்பா கவலைப்படுறேன். அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது ஒருத்தன் தள்ளி விட்டு நீ பண்ணலையடா, அவன் நீ நல்லவனாச்சே, உனக்கு என்ன வரப்போகுது, தைரியமா இரு, நான் இருக்கேன் அப்படின்னு. அந்த மீனிங் ரொம்ப பெரிய மீனிங். அந்த சீன் அது எனக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி சீனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலையேன்னு ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது. ஆனால் அவர் ஜார்ஜ் சார் தவிர வேறு யார் பண்ணாலும் அந்த எமோஷன் நிற்காது. ஸோ டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். பிரதீப் ரங்கநாதன் பையனா அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும்ல நீங்கள், அது செம்மையாக பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு சீன் படத்துக்கு பெரிய எலிவேஷன். ஸோ இந்த படத்தில் நான் பண்ண கேரக்டர் வந்து டெஃபினட்டாக வந்து அது பேசப்படுமா இல்லைன்னு தெரியாது, எனக்கு அந்த கேரக்டர் வந்து மனநிறைவாக இருந்திருக்கு. மனநிறைவு இல்லை, லைஃப் டைம் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு நிமிஷம் உங்களுக்கு அது ஃபோட்டோ காமிச்சிட்டுனா, இது இந்த மாதிரி கெட்டப்பில் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க.